அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 16/3/2026 அருமையான திங்கட்கிழமை, அருமையான பங்குனி மாதம் 2ஆம் நாள், விசுவாவசு வருடம், பிரதோஷ நாள். நண்பர்களே, பிரதோஷம் எல்லா தோஷங்களையும் நீக்கக்கூடியது. பிரதோஷம் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, அழகனை குலகனை அந்த சுந்தரேசனை சொக்கநாதனை கையிலே ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நம்ம சொக்கநாதருக்கு இன்னைக்கு பிரதோஷம். பிரதோஷ வழிபாடு செய்யுங்கள், வாழ்க்கை வளமாக இருக்கும். தம்பதி சமேதமாக போய் வாருங்கள், வாழ்க்கை நல்லா இருக்கும். 8 பிரதோஷத்துக்கு வில்வ அர்ச்சனை பண்ணுங்க, கல்யாணம் நடக்கும். 8 பிரதோஷத்துக்கு தேன் வாங்கி கொடுங்கள், தொழில் வளம் பெருகும். 8 பிரதோஷத்துக்கு தயிர் வாங்கி கொடுங்கள், உடல் நலம் மேம்படும். 8 பிரதோஷத்துக்கு அரிசி வாங்கி கொடுங்கள், வறுமை தீரும். 8 பிரதோஷத்துக்கு தொடர்ந்து போய் இறைவனுக்கு மலர் மாலைகளையும் கனிகளையும் வாங்கி கொடுங்கள், கடன்கள் அடையும். நீங்கள் உங்கள் தேவைக்காக இறைவனை வணங்குகிறோம். அதனால் நம் தேவைக்கு இறைவனை கும்பிடும்போது நம்ம கட்டவுளே ஆச்சரியப்படுற அளவுக்கு சாமி கும்பிடணும். அந்த ஆள் ஏண்டா இங்கே வந்த அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு போய் சாமி கும்பிடக்கூடாது. நல்லபடியாக போய் இந்த பிரதோஷத்தில் சாமி கும்பிட்டுவாங்க. பிரதோஷ வேளையில் எம்பெருமான் சொக்கநாதனை வணங்கி வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். அங்கே திதியோகம் கரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். காலை 8:56 வரைக்கும் துவாதசி, அதன் பின்பு திரையோதசி. அதிகாலை 5:13 வரைக்கும் திருவோணம், அதன் பின்பு அவிட்டம். காலை 8:53 வரைக்கும் சிவம், அதன் பின்பு சித்தம். சிவம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ரேவதி, யோகி புதன், அவயோக நட்சத்திரம் சித்திரை, அவயோகி செவ்வாய். சித்தம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்வினி, யோகி கேது, அவயோக நட்சத்திரம் சுவாதி, அவயோகி ராகு. காலை 8:56 வரைக்கும் தைத்துளை காரணம் சுக்கிரன், அதன் பின்பு இரவு 8:56 வரைக்கும் பரசை காரணம் சந்திரன், அதன் பின்பு மணிசை காரணம் சூரியன். முன்னாள் தமிழக முதல்வர் PS குமாரசாமி ராஜா அவருடைய நினைவு தினம். இலக்கிய கவிஞர் லா வள்ளியப்பா அவருடைய நினைவு தினம். இந்த லா வள்ளியப்பா எழுதி ஸ்கூல்ல ஒரு பாட்டு இருந்துச்சு, அது என்ன பாட்டுன்னு இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ண போறீங்கோ. அதான் விஷயம். நம்மெல்லாம் புள்ளிங்கோவாக இருந்தப்போ, அந்த புள்ளிங்கோ இந்த மாதிரி புள்ளிங்கோ இல்லை, குழந்தையாக இருந்தப்போ நம்மளாம் அந்த பாட்டை கேட்டிருப்போம். அந்த பாட்டு என்னன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். குரு மிதுனத்தில், கேது சிம்மத்தில், சந்திரன் இதுலேயும் மகரத்துலேயும் அடுத்து கும்பத்துக்கும் போக போகிறாரு. புதன் செவ்வாய் ராகு இந்த 3 பேரும் அப்படியே கும்பத்தில் இருக்காங்க. சந்திரன் மேலே போய் கிட்டத்தட்ட மதியானத்துக்கு மேலே 4 கிரக சேர்க்கையாக மாறும். சூரியன் சுக்கிரன் சனி 3 பேர் மீனத்தில், இதில் சுக்கிரன் உச்சம். வாங்க நண்பர்களே, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு 25% மட்டுமே காரிய வெற்றியை தரும். நீங்கள் தான் முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் 50% வெற்றி நடையில் இருக்குது. அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம். புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை துவங்க வேண்டாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. ஆந்தை படுபட்சி. திங்கட்கிழமை அன்னைக்கு முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள். செவ்வாய்க்கிழமை பார்த்து கொள்ளலாம். அன்றாட வேலைகளை மட்டும் செய்யுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பறவை காகம். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர். 2ஆம் ஜாமம் துயில். அதனால் முதல் 2 ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில் உங்கள் பறவை 25% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, அரசு வேலை செய்ய இருக்கிறது. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும். அனுஷம்,
கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை, எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. நீங்கள் எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கொஞ்சம் முன்னாடியே முதல் ஜாமத்திலேயே கிளம்பிடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். இரண்டாம் ஜாமம் நடை, உங்களுடைய பறவை 50% வெற்றி. மூன்றாம் ஜாமம் ஊன், உங்களுடைய பறவை 75% வெற்றியை கொடுக்கும். நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. ஸோ முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், எடுக்கக்கூடிய காரியம் 75% வெற்றியை கொடுத்துவிடும். ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயில், 25% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% காரிய வெற்றியை கொடுக்கும். ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் அருமையான வேலை. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை துவங்குங்கள். வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை. மூன்றாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு. நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை செய்கிறது பறவை 100% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். ஏழாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. ஒன்பதாம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவசி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.